ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா டைமில் சேஃபாக இருங்க. என்னோடய வீடியோவில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சப்வே சர்ஃபேஸ் எப்படி லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ கமெண்ட்டில் ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அதாவது 2012 சப்வே சர்ஃபேஸ், அதாவது ஓல்டு வெர்ஷனை எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது வெர்ஷன் வைஸாக பார்க்கணும்னா நம்ம க்ரோமில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். .apk எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இருந்தாலும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்புறம் திரும்பி நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப மட்டும் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறம் விளாண்டுட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா APK எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அந்த வீடியோ பிரபா கேன் இருக்குல்ல, அவங்க தான் கேட்டிருந்தாங்க. சப்வே சர்ஃபேஸ் 2012 ஹவு டு டவுன்லோட் இன் மொபைல்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட இருக்க க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டையும் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும், இல்லை எந்த ப்ரௌசர்னாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நியூ டேப்லேருந்து போட்டு காட்டுறேன். ஆல்ரெடி உள்ளே வந்துச்சு. நான் உள்ளே ஆல்ரெடி போயிருந்தேன். அப்படியே வெளியே வந்துட்டேன். டக்குன்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வராமல் டக்குன்னு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் திரும்பி உள்ளே போகிறேன். சப்வே சர்ஃபேஸ் ஆல் வெர்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட்டாக வரும். நான் எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா www.apkhere.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஓல்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. 2021, 2019, 18 அப்படின்னு 2012 வரை இருக்குது. அந்த வியூவர் கேட்டிருந்தது 2012. அதனால் நான் ஃபஸ்ட்டு சப்வே சர்ஃபேஸ் 1.0 இருக்குல்ல, அது நான் டவுன்லோட் பண்ணேன். அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கா, அந்த ஸ்டார்ட் டவுன்லோடு கொடுத்த உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே உங்களுக்கு கேன்சல் டவுன்லோட் காட்டும். நான் இப்போ டவுன்லோடு கொடுத்தேன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இந்த சப்வே சர்ஃபேஸ் 1.0 டவுன்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்ஸ்டால் பண்ணுறப்போ என்னோடய ஓஎஸ்க்கு அது செட் ஆகலை அப்படின்னு காட்டுச்சு, வெளியே வந்துடுச்சு. அதனால நான் இப்போ பேக் 2012 லாஸ்ட் எடிஷன் இருக்கும்ல, சப்வே சர்ஃபேஸ் 1.5.2 இருக்குல்ல, அதை நான் ட்ரை பண்ணேன். அதை நான் ட்ரை பண்ணுறப்ப மேலே ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்குல்ல, ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்து கீழே டவுன்லோட் காட்டுச்சு. டவுன்லோடும் பண்ணிட்டேன். அதை டவுன்லோட் பண்ணால் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டவுன்லோட்ஸில் போய் நான் கீழே நான் டவுன்லோட் பண்ணது இது இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணது 1.0. அது இன்ஸ்டால் பண்ணேன். அது இன்ஸ்டால் ஆகலை. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே போகிறப்போ என்னோடய ஓஎஸ்க்கு அது செட் ஆகாது, நாட் ஒர்க்கிங் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, அடுத்து சப்வே சர்ஃபேஸ் 1.5.2 அப்படின்னு இருக்குல்ல, டவுன்லோட் பண்ணேன். அது லாஸ்ட் எடிஷன் 2012 அதான் இப்போ இது பண்ணேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இருங்க, இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எப்படி உள்ளே போய் நம்ம ப்ளே பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேலே இருக்க எல்லா வருஷனையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணது 2 தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் கொடுக்குறேன். அதே தான் எனக்கு வருது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு பாப்பப் வருது. ப்ராஹிப்ட் அலோ. நான் அலோ கொடுத்துட்டேன். அலோ கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். நான் சவுண்ட் கொஞ்சம் மீட் பண்ணிக்கிறேன். நான் அந்த மியூசிக் வருது, அந்த சப்வே சர்ஃபேஸோட மியூசிக் வருது. அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு இதே மெசேஜ் தான் வந்துச்சு. ஆனால் அது கொடுத்தேன், கீழே வெளியே வந்துருச்சு. அதை அந்த மெசேஜை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி, அதாவது செகண்டும் எனக்கு இந்த மெசேஜ் தான் வந்துச்சு. அதை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி அலோ பெர்ஹிப்டட்னு வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அலோ கொடுத்துட்டேன். அப்புறம் ஓகே கொடுத்து உள்ளே போயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா வெர்ஷன், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெர்ஷன் தேவைப்படுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். 1.0 உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். எனக்கு 1.0 ஒர்க் ஆகலை. அந்த வெர்ஷன் ஒர்க் ஆகலை. எனக்கு இது வருது. உங்களுக்கு இது மேபி வராமலே இருக்கலாம், வரவும் செய்யலாம். ஸோ ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வருது 22 MB 23 MB அதுக்குள்ளே தான் வருது. நான் இப்போ செகண்ட் டவுன்லோட் பண்ணது 23 MB, ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணது 22 MB. 1.0 இந்த வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகலை. 1.5.2 யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எப்பயுமே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அதாவது அவங்க கேட்ட போய் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படிலாம் இருக்கா, அப்படின்னா இதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் APK வெர்ஷன்லையும் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். APK வெர்ஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்ததில்ல.
அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணேன். அதே மாதிரி வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சபேஸ் வந்து எப்படி லேப்டாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த உங்களுக்கு லேப்டாப் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா, இல்லைனா யாராவது அந்த லேப்டாப்பில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இந்த மொபைலும் சரி இந்த லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த இதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டவுட் அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா கிளியர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு புரியலாட்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரோனா டைமில் சேஃபாக இருங்க.